Honestly, தமிழ் ரொம்ப நல்லா பேசணும்னு தெரியாது, புரியும். So I'm going to add a little English. Um, First of all, thank you so much. Nirunalwadi is a big thing, not only because of its crew, but because of the lovely audience that we have. I would like to welcome our highly esteemed chief guest here, Mr. Vairamuthu sir. Um, Thank you, all of you, for coming here. It's been a wonderful journey being a part of Nirunalwadi so far. எக்ஸ்பீரியன்ஸ்னு பற்றி சொல்லும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ எனக்கு தெரியல ஃபிலிம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் நெடுநல்வாடி வாஸ் amazing for me. I got all the respect that a newbie needs, starting from my director Selva Kannan sir to Vinod sir, who's a part of the cinematography team, production Anna, that team, Mutana costume team. I would like to thank all of you so much for supporting me throughout. This film is not, Nirunalwadi is not about Amuda, it's not about Puramu sir, it's about the entire team and the hard work that was put behind the making of this film. I would like to thank my parents, my dad especially. Film the shoot நடக்கும்போது ஒரு 3 months shoot இருக்கு. So different schedules தான் started this complete the shoot. So my father was there every day supporting me. He came to the location, took leave, came to the location every day, and he was there till the shoot ended. So I would like to thank dad for that. My mom also came in between. So family is first of all the most important thing. So thank you so much for all the love and support that I've received. I never thought this would be such a big film actually, but eventually hard work always pays off, and it did pay off. So thank you so much, and thank you for having me. Thank you. இறைவனுக்கு நன்றி. ஃபஸ்ட்டு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வைரமுத்து சார், என்ன சொல்கிறேன்னு தெரில, ரொம்ப நர்வஸாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் உங்களை நேரில் பார்த்துருக்கேன், அது ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கும், இந்த பாடல்கள் எல்லாமே இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் சார் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாம் தாண்டி 2012 நான் சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் படம் ஒன்று கிடச்சி ரிலீஸ் ஆகிருக்கு. இத்தனை வருஷம் அப்பா அம்மா வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவ்வளோ அன்பும் பாசத்தோடு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் வந்து எனக்கு, நான் மைம் கோபி என்னோட ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட ஸ்டூடியோவில் இருக்கும்போது எதிர்த்து ஒரு ஃபோட்டோ பார்த்து தான் செலக்ட் பண்ணாங்க. அவர் அன்றைக்கி அந்த ஃபோட்டோ காட்டல அப்படின்னாக்குனா நான் இந்த இடத்துல நின்று பேசியிருக்க முடியாது. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அதை தாண்டி இன்றைக்கி எந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாமல், ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னாக்குனா, ஒரு டேலண்ட்டை மட்டுமே நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து லைஃபே ஒரு தலைகீழ அப்படியே புரட்டி போட்டுருச்சு. இப்போ நடக்கிறது கூட எனக்கு நம்பவே முடியல. ஸோ அதுக்கு செல்வக்கண்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு 2.5 வருஷம் இருக்கும். அப்போ வந்து பெசன் நகரில் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்தேன். அப்போ எதிர்ச்சியாக வைரமுத்து சார் அங்கே வந்திருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட போய் சொன்னேன், சார் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில சாருக்கு. அப்போ வந்து சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. சார் நான் வந்து இந்த மாதிரி சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழித்து கிளம்புனேன். வெளியே போகும்போது சார் வந்து முயற்சி பண்ணுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, முயற்சி பண்ணுங்கள், நல்லா வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த 2 மாதத்தில் நான் நெடுநல்வாடை கமிட் ஆனேன். அந்த சார் உங்கள் வாய்மூர்த்தம் பழிச்சிருச்சு சார், ரொம்ப நன்றி சார். அதுவும் இல்லாமல் கமிட்டான படத்தில் வைரமுத்து சார் பாட்டு அப்படின்னோடனே தலையெல்லாம் சுற்றிருச்சு, என்னன்னே புரியல ஒரு நிமிஷம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்சுது. இந்த ஒரு படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், அவங்க எல்லோரும் ஒரு சின்ன படத்தை, அதாவது சார் சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் அப்படின்றது ரிசல்ட்டில் தான் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு. அது உண்மையும் கூட. ஆனாலும் அந்த ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தைரியமாக கொண்டு வந்த மதன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி கூட நடித்தவங்க, அவங்க எல்லோரும் சப்போர்ட்டிவாக, ஒரு ஈகோ கிளாஷ் எதுவுமே இல்லாமல், அதாவது சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் தம்பி வாடா இதான் விஷயம், இந்த மாதிரி நடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்களும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஏன்னா அவங்க மூஞ்சி சொல்லிச்சிருந்தாங்கன்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் போயிருக்கும். ஸோ அவங்க வந்து அது எல்லாத்தையுமே
ஒரு ஒரு வீட்டில் ஒரு பையன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே அடுத்த ஃப்யூச்சரில் படம் பண்ணணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். லைட்மேன் அண்ணா, சாப்பாடு போட்ட ப்ரொடக்ஷன் அண்ணா எல்லாருமே ஏன்னா அவங்க எல்லோரும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. இந்த மேடையில் நம்ம மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களோட உழைப்பும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது எல்லாத்தையும் சாத்தியமாக்கின எல்லாமல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.